ஜோக்கர். முதல்ல இந்த படம் தயாரிக்க ஒத்துக்கொண்ட ப்ரொடியூசருக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் நன்றிகள். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி இவ்வளவு தைரியமாக அனைத்து அரசியல்வாதிகளையும் முதல் கொண்டு போலீஸு எல்லா கோர்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீ டைரெக்டாக அப்படியே இன்டைரக்டாக டைரெக்டாக வந்து சாடி இருக்கும் ராஜமுருகன் அவர்களுடைய கதையை ஒத்துக்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வந்த ப்ரொடியூசருக்கு வந்து 1000 சல்யூட். காரணம் என்னன்னா, தமிழ் சினிமா அரசியல்வாதிகளுக்கு பயந்து கமர்ஷியல் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தருவாயில் என்னாலையும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை வந்து எடுத்து ஒரு படமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக ஒரு கதையை எடுத்து கொண்டு வந்து அது ப்ரொடியூசரை சம்மதிக்க வச்சு ஒரு படமாக கொடுக்கிறது. எந்த விதமான காம்ப்ரமைஸே இல்லாமல், படத்தில் எந்த விதமான ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுமே இல்லாமல் கண்டென்ட்டை மட்டுமே, அதுவும் மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டுமே வைத்து முழு நீள படமாக எடுத்த ராஜமுருகன் அவர்களுக்கு வந்து சிறந்தார்ந்து வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஒரு அடிப்படை குடிமகனோட பிரச்சனையை ஒரு கதையாக எடுத்திருக்காரு ராஜமுருகன் அவர்கள். அதாவது நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறது கூட வந்து ஒரு அரசியல் இருக்குது, டாய்லெட்டில் ஒரு அரசியல் இருக்குது, அரசியல்வாதி எந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை உள்ள வந்து ஒவ்வொரு மக்களையும் வந்து எப்படி பயமுறுத்தி வைத்திருக்கான், அப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு வந்து ஜோக்கராக எப்படி மாற்றிருக்கான் அப்படின்றத தத்ரூபமாக என்ன மாதிரி நடக்குது, ரியலாக என்ன நடக்குது, ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா எப்படி நம்மளை வந்து ஒரு கார்னர் பண்ணி உட்கார வைக்கிறான், அரசியல்வாதி எப்படி வந்து நம்மளை போகிற போகில் அடித்து அப்படி தட்டிட்டு போகிறான், மணல் மாஃபியா எப்படி வந்து நம்ம ஒவ்வொருத்தனையும் வந்து காலி பண்ணுறானுங்க, தண்ணியை எப்படி சுரண்டானுங்க அப்படின்னு எல்லா ஏரியாவும் ஒரு ஏரியா கிடையாது. கோர்ட்டில் போனால் வந்துட்டு ஜட்ஜு எப்படி வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாரு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே போலீஸு ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு வந்து ஒரு ரூலும் பெரிய பணக்காரனுக்கு ஒரு ரூல் எப்படி வச்சுருக்கான் அப்படின்றத எல்லாமே ஒரு இடத்துல கூட வந்துட்டு இந்த சீனு வந்து ஒரு கமர்ஷியலுக்காண்டி நுழைக்கப்பட்ட சீனு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எல்லா சீனுமே வந்து ஒரு இன்ச் பை இன்ச் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த ராஜமுருகன் அப்படின்ற ஒருத்தரோட வந்து திறமை வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா அவரோட பத்திரிகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் பத்திரிகையில் ஒர்க் பண்ணி ஒரு அடிப்பட்ட மக்களை வந்து ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையை எப்படி ஒரு பெரிய திரையில் வந்து காமிக்க முடியும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு படத்தின் மூலியமாக வந்து காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் லெவலில் வந்துட்டு பெரிய அளவில் ரீச் ஆகாமல் போனாலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படம் பார்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்து உண்டு பண்ணும். நம்மளும் இது மாதிரி வந்து 1008 பிரச்சனைகள் வந்து கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கேள்வி கூட வந்து கேட்க மாட்டேன்றோமே அப்படின்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுதான் ராஜமுருகன் அவர்களோட வெற்றி அப்படின்னு எனக்கு தோணுது. செலியனோட கேமரா ஒர்க்கு ஒரு தருமபுரி அப்படின்ற ஒரு தருமபுரி பக்கத்தில் ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜை வந்து ஒரு வில்லேஜ்ன்றது வந்து எப்படி தத்ரூபமாக இருக்குமோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து செலியன் வந்து காமிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாய்லெட்டை வச்சு நிறையா வந்து அது படத்தோட மையக்கருத்தையே வந்து டாய்லெட்டை வச்சு தான் போகும். டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து நிறைய கட்டுறதுக்கெல்லாம் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய திட்டங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டங்களில் வந்து அரசியல்வாதி எப்படி ஒரே ஒரு டாய்லெட் கட்டிட்டு வந்துட்டு டோரை மாற்றி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படின்ற முதல் கொண்டு எப்படிலாம் அரசியல்வாதி அடிக்கிறாயா காசை அப்படின்றத முதற்கொண்டு எல்லாம் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் மனத்தை வந்து ஓரளவுக்கு நான் சொல்லுவோம் அப்படியே ஆட்டி படைக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. காதலாக இருக்கட்டும், அந்த பொண்ணாக நடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த பொண்ணெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு நடிப்பு கொடுத்துருக்கு. படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் என்ன ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரில் அப்படியே வாழ்ந்திருக்காரு. அதாவது இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகன் கிடையாது, வந்தோடனே இப்படி ஹீரோவை நடிச்சிட்டு போன நடிகன் கிடையாது. இவரோட பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக வந்து கூத்துப்பற்றியில் வந்து ப்ராப்பராக நடிப்பு கற்றுக்கிட்ட ஒரு நடிகர். அந்த நடிப்போட முதிர்ச்சியை வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பார். ஒரு சீன் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் ஜெயிலுக்குள்ளே இருப்பார். அப்போ
வீட்டில் ஏதாச்சும் கன்வே பண்ணணுமா சொல்லிட்டு ஒரு அன்னோன் பர்சன் வந்து மூலிமா ஃபோனில் சொல்கிறப்போ வந்து ஒரு ஒய்ஃபை வந்து பார்த்துக்கங்க, ஒய்ஃபை வந்து இது பார்க்க சொல்லுங்கள், அதை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்கிறப்ப அவர் கண்ணை மட்டும் அப்படியே காமிப்பாங்க. அதில் வந்து அவர் பேசுகிறப்ப நம்ம மனசில் வந்து நம்மளுக்கே வந்து அழுக வர்ற அளவுக்கு வந்து நடிச்சிருப்பார். கண்டிப்பாக அவருக்கு வந்து எல்லா விதமான அவார்டும் வந்து இந்த படத்துக்கு மூலிமா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மியூசிக் சீன் ரோல்டன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் வந்து ஆல்ரெடி பயங்கர ரீச். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டைலாக்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு சின்ன சேதாரமும் இல்லாமல் நம்ம மனசில் வந்து வெளியில் வர்றப்ப ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு வந்து கொண்டு வர்ற அளவுக்கு வந்து ஒரு ஃபீலிங்காக வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுக்கு இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்குறப்ப எந்த விதமான கமர்ஷியல் எலமெண்ட்டும் எதிர்பார்க்காம பார்க்கக்கூடிய அனைத்து ரசிகர்களையும் வந்து திருப்திப்படுத்தி வெளியில் அனுப்பும். கமர்ஷியல் எலமெண்ட்டை ரசிக்கக்கூடியவங்க தயவு செய்து இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. இந்த படத்தின் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணுக்கு அப்பாற்பட்டது இந்த படம் அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்தளவுக்கு தோணுது. அதனால் இதுக்கு வந்து எந்த மதிப்பெண்ணும் நான் கொடுக்க போதில்லை. போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் நண்பர்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.